எல்லா புதர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பெங்களூர் பட்டணத்திலிருந்து நாங்கள் சரியாக 12:30 மணி நாங்கள் விட்டோம். எங்கேயும் ஸ்டாப் பண்ணல, நேராக சென்னை வந்தோம். நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களை எல்லாம் நாங்கள் ஆல் இண்டியா வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சர்ச்சில் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இங்கே வெளியே உட்காரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்துக்கிறாங்க. அதனால் உங்களெல்லாம் யாரும் போர் வைக்கிற மாதிரி இல்லை, உற்சாகமாக இருக்கணும், உற்சாகப்படுத்தணும். எல்லா சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அருமையான டான்ஸ், ரொம்ப அருமையான ஆடினாங்க. நான் இதெல்லாம் பார்த்து 18 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் ரொம்ப ரசித்து ரொம்ப இடைவிடாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எல்லா பிள்ளைகளும் ரொம்ப அருமையான தேவனை மகிமைப்படுத்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி, நீங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளெல்லாம் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அழகான டான்ஸ் விளையாண்டிங்க. அதற்காக நான் கோடி நன்றிகளும் துதிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவர் மூலியமாக பிதாவாக தேவனுக்கு நான் ஏறெடுக்கின்றேன். நம்ம எல்லாம் தேவன் எப்படி படைச்சார்னாக்கா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்க தான் தேவன் படைச்சார். எப்படி நம்ம ஆடல், பாடல், டான்ஸு, இது எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட். ஆனால் தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் அவர்களோ உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். எப்படி வேற வழியில் என்ன பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுட்டாங்க. அந்த வேற வழி யாருதுனாக்கா சாத்தான். இன்னைக்கு நமக்கு இந்த சமாதானம் நம்ம இங்கே இருக்கோம், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பிறகு அந்த சமாதானம் இருக்குதுங்களா? நம்ம யோசித்து பார்க்குறோங்களா? இருக்குங்களா? இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, இந்த சமாதானத்தை ஆதாமிடத்திலிருந்து பிசாசானவன் பிடுங்கி கொண்டான். யாரு? பிசாசானவன் பிடுங்கி கொண்டான். அவன் எங்க இருந்தான்? பிசாசு வானத்தில் இருந்தான், அக்னிமயமான கற்கள் மத்தியில உலாவிட்டு இருந்தான். அவனை என்ன பண்ணாரு? ஆதாமுக்கு காவலாளியா வைத்தார். அவனும் நீங்க இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாக மாட்டீங்க, நீங்க தேவர் போல மாறிடுவீங்க அப்படின்னு சாத்தான் சொன்னான். ஏவல் அம்மா என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, தன்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. ஆனா லூசிபர் இன்னும் சாத்தானுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த முழு உலகத்துக்கு மரணம் வந்தது. சாத்தான் மூலியம் தான் மரணம் வந்தது. நமக்கு எப்படி வந்தது? நமக்கு நீங்க யோசிச்சிருக்கிறோமா? நம்ம எல்லாம் நல்லா, அது பாருங்க, நம்ம எல்லாம் எல்லாமே அழகா இருக்கிறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சென்ட்டு, எல்லாம் நல்லா அழகா இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் மரணம். இந்த ஒரு சந்தோஷம், இந்த ஒரு சமாதானம் எப்படி இல்லை? நிரந்தரமா இருக்கா? நிரந்தரமா இது இல்லை. வயசான பிறகு நம்ம என்ன பண்ணோம்? மரித்து மண்ணோடு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியான என்ன பண்றாங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிறந்தார். இந்த ஒரு மரண ஆக்கினில் நம்ம இருக்கும்போது, மரணத்தில் நம்ம இருக்கும்போது, நம்ம மீட்டெடுக்க யாருமே வரல. தேவன் கேட்கிறார் பரலோகத்தில், என் காரியமாக யார் செல்வது? யார் போறது? ஆதாம் அவருடைய மனைவி 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டு அவன் மரணத்துக்குள்ள ஆயிட்டாங்க. மரண சாபம். தேவன் நீதி உள்ளவர்.
அவர் சொன்னார், இந்த கனியை புசிக்க நாளிலே சாகவே சாவேன்னு சொன்னார். ஆனா ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிந்தாங்களா? இல்ல, கீழ்ப்படியில. ஆனா இன்னைக்கு கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? பைபிள் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி நம்ம படிச்சு நடக்கிறோமா? அதுதான் ஆதாமுடைய பிளட் இன்னைக்கு அன்னைக்கு எப்படி கீழ்ப்படியிலையோ அந்த ஒரு சன்னதி இன்றைக்கு நாம கீழ்ப்படியில. ஏன்னா தேவன் மேல பயபக்தி இல்லை. அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவருவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி? அவர்கிட்ட எதுவுமே இல்ல, யாருமே இல்ல. பரலோகத்தில் கேட்கிறாரு, என் காரியமா யார் செல்வதுன்னு கேட்கும் போது, அடியேன் நான் இருக்கிறேன், இந்த மனித குலத்தை நான் மீட்க நான் போறேன். வந்தார். எப்படி வந்தார்? அவர் தன்னைத்தானே வெறுத்து எப்படி தர அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு வந்தார். எப்படி வந்தாரு? மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். யாருடைய வயிற்றுல? மரியாவுடைய வயிற்று. மரியா ஒரு வருஷம் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து தன் வயிற்றுல சுமந்தான். பிறந்து என்ன பண்ணாங்க? பால் குடித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அவர் என்ன பண்ணாங்க? பேர் எழுதப்பட்டது. சென்சஸ்ல என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துடைய பேர் எழுதப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரே ஒரு வசனம். தேவதூதர் அவர்களை நோக்கி யாருமே என்ன பண்ணாதீங்க, பயப்படாதிருங்க. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை, இந்த முழு உலகத்துக்கு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்றேன். நமக்கு என்ன பண்றாங்க? பைபிள் நம்மகிட்ட பேசு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க, நாம எல்லாம் இங்க உட்கார்ந்துக்கிறது வேஸ்ட். ஏன்னா அவர் பிறந்து அவர் சிலுவையில மரித்ததுனாலதான் நமக்கு உயிர்த்தெழுதல். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோம்? அவ்வளவுதான், முழு உலகமே முடிஞ்சிடும். இது என்ன சொல்றாங்க? நித்திரை. அவர் நித்திரை அடைந்தார். அவரு இட் இஸ் நாட் a second death, first death. நித்திரை. அப்ப இவர் வந்து என்னக்கா கல்லறையில என்ன பண்றாங்க? புதைக்கப்படுறாங்க. இவர் என்ன பண்றாங்க? இவர் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தத்தை கேட்டு காலம் வரும், அப்பொழுது பிரதன குழியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் எழுந்திருப்பாங்க. அதனால தான் இந்த சந்தோஷம், சமாதானம். இதனால தான் நமக்கு என்ன இருக்குது? இந்த ஒரு டான்ஸ், இந்த ஒரு ஆடல், இந்த ஒரு பாடல் எல்லாம் யார் கொடுத்தது? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அதனால தான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? அவரை குறித்து இந்த ஊரெங்கும் உலகெங்குமாய் இந்த ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்ணுகிறோம்? அறிவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் அப்படிலாம் நாங்க இல்ல. நீ முழு உலகம் என்ன பண்ணல? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஒரு நாள் வரும், எல்லாம் மரித்திருப்பாங்க. உயிர் தெரிந்து வரும்போது கேட்பாங்க, என்னை யார் உயிரோடு எழுப்பினது? என்னை யார் உயிரோடு எழுப்பினது? எனக்கா? நானா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உனக்கு ஜீவன் கொடுத்தாரப்பா, அவர் தான் உன்னை எழுப்பினார். அப்ப முழு உலகமே ரட்சிப்புக்குள்ள வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம 1000 கத்தினாலும் சரி, 1000 பேர் சத்தியத்தை சொன்னாலும் சரி, முழு உலகமே ஏற்றுக்கொள்ளாது. அப்ப சொல்றாரு, சத்தியம் ஜலத்தினால கடல் எப்படி அந்த தண்ணீர் எப்படி நிரம்பி இருக்கிறதோ, கர்த்தரை அறிகிற அறிவில முழு உலகமே நிரம்பி இருக்கும். அன்னைக்கு யாருக்கும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் அவர் எழுதிய பலகையில சத்தியத்தை எழுதுவார். அந்த ஒரு காலம் வரப்போது தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து விடுவாராக. ஆமென்.